இன்னைக்கு இந்த உலகம் ஃபுல்லா பேசிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏஐ அப்படின்ற ஒரு விஷயத்த. சிலர் இதை பத்தி தெரிஞ்சே இருக்காது, இதை பத்தி கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. நான் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா புரியுற மாதிரி ஒரு சில விஷயத்த சொல்ல போறேன். இதனால நமக்கு பின்னாடி என்ன நடக்கும், இது ஏன் வந்துச்சு, இதனால நமக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, இதனால நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த டீட்டெயில்டா இதுல ஷேர் பண்ண போறேன். எனக்கு தெரிஞ்சு ஐடில ஒர்க் பண்ற எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும் ChatGPT அப்படின்னு ஒன்று இருக்குன்ட்டு. ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி DeepSeek அப்படின்ற ஒரு ஏஐ டூல் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ChatGPT, DeepSeek இந்த ரெண்டு பத்தியுமே தெரியாதவங்களுக்கு சிம்பிளா நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா நீங்க போய் கூகுள் கிட்ட கேட்பீங்க. அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா நம்ம ChatGPT போய் கேட்போம். இப்போ இதுல என்ன டிஃபரன்ஸ் கூகுளுக்கும் ChatGPTக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் அந்த அளவுக்கு தெளிவா சொல்லாது. பட் ChatGPT கிட்ட போய் நம்ம ஒரு விஷயம் கேட்கிறோம் அப்படின்னா ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுவுமே நம்ம கேட்கிற விதத்துல தான் இருக்கு. நம்ம எவ்வளோ டீட்டெயில்டா ChatGPTக்கு கொஸ்டின் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் அதோட ஆன்சருமே இருக்கும். இப்போ ChatGPT புதுசா வந்த DeepSeek இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ChatGPT நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, அதுக்கேத்த ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர்ல இருந்து நீங்க இன்னொரு கொஸ்டின் கேட்கறப்பதான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டா ஆன்சர் கிடைக்கும். பட் DeepSeek கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின்லேயே நல்ல தெளிவான ஆன்சர் கிடைக்குது அப்படின்றது தான் எல்லாரும் ஹைப் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. பட் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதுல எனக்கு ChatGPT தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளா நிறையவே ChatGPT யூஸ் பண்ணுவேன். என் வீட்டில் இருக்க செடி கூட கொஞ்சம் டல் ஆகுற மாதிரி இருந்தா கூட போய் ChatGPT தான் நான் கேட்பேன், அது எப்படி பெட்டரா இம்ப்ரூவ் பண்றது அப்படின்ட்டு. ரியலி எனக்கு ChatGPT இருக்கிறதால நிறைய விஷயங்கள் என் லைஃப்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கூட கூகுள்ல சர்ச் பண்ணி எடுக்க முடியாது. பட் நம்ம ChatGPT-யால தர முடியும். இப்போ வரைக்கும் ChatGPT-ன்னு ஒன்று இருக்கு அப்படின்றதே நிறைய மக்களுக்கு தெரிய வரல. அதுக்குள்ள புதுசா இன்னொரு ஏஐ டூலா என்னடா இது DeepSeek. சிலர் DeepSeek ரொம்ப ஹைப் பண்ணிட்டு இருக்காங்க. ChatGPT-யை விட ரொம்ப பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்றதையும் சொல்லிட்டு இருக்காங்க. சைனால இருந்து லான்ச் பண்ணதுதான் இந்த DeepSeek ஏஐ டூல். ஏஐனாலே அமெரிக்கா தான் அப்படின்ற ஒரு பேர் இடத்துல இப்ப சைனாவும் புதுசா வந்துருச்சு. அமெரிக்கால இருக்க டெக் கம்பெனிஸ் எல்லாம் ஓவர் நைட்ல நிறைய கோடி டிராப் ஆச்சு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த சைனால இருந்து லான்ச் ஆன DeepSeek தான். ஏஐனாலே அமெரிக்கா தான், அமெரிக்காவோட டூல தான் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு நைட்ல சைனால இருந்து லான்ச் ஆனதுனால கண்டிப்பா அமெரிக்காவுக்கு டிராப் ஆகும். ஏன்னா அமெரிக்காவுக்கு இப்போ சைனா ஒரு காம்படிட்டர். ChatGPT மாதிரி ஒரு ஓப்பன் ஏஐ பில்ட் பண்ணணும் அப்படின்னா பல கோடி நமக்கு தேவை. இந்த ChatGPT-ல எவ்வளவு காசு போட்டு பண்ணிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம மேல ஒரு 3 ராக்கெட் அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எவ்வளவு காசு தேவைப்படுமோ அவ்வளோ காசை இன்வெஸ்ட் பண்ணி பண்ணதுதான் இந்த ChatGPT. ChatGPT-க்கும் இந்த DeepSeek-க்கும் இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, 100 மடங்கு ChatGPT-யோட கம்மியான காசு போட்டு DeepSeek பண்ணிருக்காங்க. அதாவது DeepSeek-க்கு $6 மில்லியன் யூஸ் பண்ணிருக்காங்க, ChatGPT-க்கு $600 மில்லியன் யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம இந்தியன் மணிக்கு பார்க்கணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா DeepSeek 50 கோடியில பண்ணிருக்காங்க. பட் இதுல 100 மடங்கு அப்படின்னா அது எத்தனை கோடி அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ செலவு பண்ணி பண்ணதுதான் ChatGPT. இவ்வளோ கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணதும் இந்த DeepSeek ChatGPT-யோட பல மடங்கு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதையும் சொல்லப்படுது. இப்போ இந்த DeepSeek-ல ஏன் இவ்வளவு கம்மியான காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன்ஸ் எல்லாமே ஏன்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். யாரால இந்த DeepSeek வந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, லியான் வென்ஃபெங் ஒரு பர்சன் இருக்காங்க. இவரு 1985ல பிறந்தவர். இப்போ அவருக்கு 40 வயசு தான் ஆகுது. இவரு கம்ப்ளீட்டா சைனாவை மட்டுமே சார்ந்தவர். 40 வருஷமா சைனால மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏன் இதை நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜெப்டோ எடுத்துக்கோங்க. ஜெப்டோலுமே காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வயசுல இருக்க பசங்க தான் 2 பேர் இந்த ஜெப்டோவை உருவாக்கி இப்போ அந்த ஜெப்டோ நல்ல மார்க்கெட்டிங்ல இருக்கு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த 2 பசங்களும் போயிட்டு அமெரிக்கால படிச்சாங்க. அதனால அமெரிக்கால படிக்கிறவங்க எல்லாமே பெரிய ஆள் ஆயிடுவாங்க அப்படின்றதையும் நான் ஒரு சிலவங்கள்ட்ட இருந்து கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு தான் நான் சொல்றேன், இவர் கம்ப்ளீட்லி சைனா தான். இவர் அமெரிக்கால போய் படிக்கவும் இல்லை. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போறவங்களும் அமெரிக்கால போய் படிச்சுட்டு இப்ப நிறைய பேர் பெரிய ஆளா இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா தான் நான் இதை சொன்னேன். ஏன்னா இப்போ அவர் சைனால மட்டுமே இருந்து அமெரிக்கால இருந்து எந்த ஒரு கனெக்ஷன்ஸுமே இல்லாம அவரா பண்ணதுதான் இந்த DeepSeek. அதுவும் அந்த சைனால கிடைக்கிற லோக்கல் சிப்செட்ஸ் வச்சு பண்ணது. லியான் வென்ஃபெங்க்கு நிறைய எக்கனாமிக்ஸ்ல அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட், ஃபண்டிங் இதுல எல்லாமே ரொம்ப நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இவர் பெரும்பாலும் ஸ்டாக் மார்க்கெட்லயும் ஃபண்டிங்லயும் நிறையவே ஃபோக்கஸ் பண்ணுவாரு. இது சம்பந்தமா ஒரு கம்பெனியும் நடத்திட்டு
இருந்தாரு. இவ்வளோ வேலையும் பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம சைட்ல வந்து ஒரு ஏஐ டூலை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்றதையும் யோசிக்கிறாரு. அவர் யோசிக்கிறது என்னன்னா, இந்த ஏஐ டூல் வந்து இந்த மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்றத வந்து இது ஏறுமா இது இறங்குமா அப்படின்றது ப்ரிடிக்ட் பண்ணணும், அதுக்கு நம்ம ஒன்று டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணது தான் டீப்சீக். அதுவும் சைட் ப்ராஜெக்டா பண்ணுவோம்னு நினைச்சு பண்ணது இந்த டீப்சீக் ப்ராஜெக்ட். ஜென்ரலி இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னா நம்மள மாதிரியே அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி அவங்க ஒன்று கிரியேட் பண்ணிடக்கூடாது, அவங்க அதை பண்ணிடக்கூடாது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இது இருக்க ஒரு காமன் தாட் தான். அப்படி யோசிச்சது தான் இந்த அமெரிக்கா. நம்மள மாதிரி யாரும் பண்ணிடவே கூடாது, ஏஏ பண்ணிடக்கூடாது, அது மட்டும் இல்லாம மெயினா சைனா உள்ள வந்துடவே கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. அப்போதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஐஎண்ட் சிப் எல்லாமே வந்து அமெரிக்கால தான் இருந்துச்சு. அமெரிக்கால இருந்து தான் மற்ற ஊருக்குலாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணாங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்கால இருந்து சைனாக்கு அனுப்புறத வந்து தடை பண்ணாங்க. எந்த வகையான ஐஎண்ட் சிப்பும் வந்து அமெரிக்கால இருந்து சைனாக்கு போகவே இல்லை, கம்ப்ளீட்டா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அப்போதான் இந்த லியான் வென்ஃபங்க்கு நிறைய சிப்பும் கிடைக்கல. ஏன்னா அவருக்கு டீப்சீக் பண்றதுக்கு நிறைய சிப் தேவைப்பட்டது, அதனால எதுவுமே கிடைக்கல. அப்போதான் அவர் யோசிச்சாரு, லோக்கல்ல கிடைக்கிற சிப்பை வச்சு நம்ம இம்பாசிபிள் நினைக்கிற இடத்துல நம்ம பாசிபிள் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறாரு. சைனால கிடைச்ச சிப்பு அப்புறம் அங்க பில் பண்ண சிப்பு இதை வச்சு பண்ணதுனாலதான் டீப்சீக் வந்து ரொம்ப லோவஸ்ட் காஸ்ட்ல மேக் பண்ண முடிஞ்சது. அதுவும் வெறும் 50 கோடியில, இதை விட 100 மடங்கு அதிகமானதான் இந்த ChatGPT. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. சில டைம் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க ChatGPT-ய. அப்போ ChatGPT வந்து உங்களோட லிமிட் முடிஞ்சிருச்சு, நீங்க வந்து பே பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் சொல்லும். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஹியூஜ் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால தான் அது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். டீப்சீக் வந்து கம்ப்ளீட்லி ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கு, யார் வேணா யூஸ் பண்ணலாம். நீங்களும் இப்போ போய் பிளே ஸ்டோர்ல கூட வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ChatGPT வந்து பே பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு வந்திருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், அகைன் வேற அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணி போயிட்டே இருப்பேன். இன்னொரு விஷயமும் தோணுச்சு, இப்போ அமெரிக்கால இருந்து வந்து இங்க போறதுக்கு சிப்பெல்லாம் வந்து தடை பண்ணதுனால தான் அவங்களால இவ்வளோ கம்மியான பட்ஜெட்லயுமே வந்து டீப்சீக் வந்து ரிலீஸ் பண்ண முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஈஸியா வந்து சிப்பு கிடைச்சிருந்தா அவங்க இன்னும் நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெருசா வந்து ஹைலைட் ஆயிருக்காது. இப்போ இது வந்து ரொம்ப லோ அமௌண்ட் அப்படின்றதுனால வந்து டீப்சீக் வந்து நல்லா இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு ரீசன் பார்த்தீங்க என்னன்னா, ChatGPT-யை விட டீப்சீக் வந்து பெட்டரா வந்து ஒரே கொஸ்டின்ல வந்து ஆன்சர் பண்ணுது. இதுல போற டைமை விட இதுல வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, நல்ல ஈஸியா ஆன்சர் கிடைக்குது அப்படின்ற ஒரு ஃபீட்பேக்கும் நான் கேள்விப்பட்டேன். இப்போ இந்த ஏஐலாம் வந்ததுனால நம்ம மக்களோட வேலைலாம் வந்து பாதிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து அஃபெக்ட் ஆகும். ஏன்னா இப்போ வந்துட்டு ஏஐ நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஃபியூச்சர்ல வந்து எவ்வளோ பேருக்கு வந்துட்டு எல்லா வேலையும் வந்து ஏஐ வந்து டேக் ஓவர் பண்ண போகுது அப்படின்றதும் தெரியல. ஆல்மோஸ்ட் ஏஐ வந்து இப்போ நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கு. 10 வருஷம் முன்னாடியும் இப்போ நடக்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருக்கு. இன்னும் ஃபியூச்சர்ல எவ்வளோ விஷயங்கள் வந்து மாறிட்டே இருக்க போகுது, எவ்வளோ மனுஷனோட வேலை வந்து குறைஞ்சு எல்லாமே வந்துட்டு ஏஐ பண்ணிட்டே இருக்க போகுது அப்படின்றதையும் தெரியல. ஏன்னா கண்டிப்பா இன்னும் நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்களே நிறைய இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க, அஜித் வச்சு ஹீரோயின்ஸ் எல்லாருமே வச்சு நிறைய ஏஐல வந்துட்டு அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி, அவங்க வந்து பொண்ணாக இருக்க மாதிரி, பையன் பொண்ணாக இருக்க மாதிரி, பொண்ணு பையனாக இருக்க மாதிரி நிறைய ஏஐ சேஞ்சஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே காரணம் இப்போ வந்திருக்க அந்த ஏஐ டூல் தான். ஒன்று நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, என்னடா ஏஐ வந்து மனுஷன் வேலையெல்லாம் தூக்கிடுமா அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ நடந்திருக்கு பார்த்துங்க, டீப்சீக் வந்து ChatGPT வேலையே தூக்கிடும் போல. ChatGPT-யே ஒரு ஏஐ டூல், இந்த ஏஐ ஒரு ஏஐ தூக்கிடுச்சு பாருங்க. ஒரே நைட்லேயே அந்த NVIDIA மட்டுமே 18% வந்து டிராப் ஆயிருக்கு. இந்த டீப்சீக் வந்ததுனால கண்டிப்பா இந்த அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி தான். அந்த இருக்கிற டெக் கம்பெனிஸ் எல்லாருக்குமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மேஜர் அடி. இதே தான் உங்களுக்கு ஒரு குட் அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களும் வந்து இந்த மாதிரி ஃபியூச்சர்ல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டே இருங்க. இல்லைனா உங்களையும் வந்து ஏதாவது ஒன்று தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து அமெரிக்காவுக்கு இப்போ வந்து சைனா வந்த மாதிரி நமக்கு எது வேணா வரலாம். ஸோ அதுக்கு வந்து முன்னாடியே ப்ரிப்பரா நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். இந்த சைனாக்காருக்கு வந்து ஓவர் நைட்லேயே பார்த்துங்க அவர் வந்து எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாரு. ஸோ நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஓவர் நைட்ல யார் வேணா எப்படி வேணா மாறலாம். லாஸ்ட் 30 டேஸாக வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணல. அதுக்கு ரீசன் வந்து நான் என்னோட பர்சனல் ஒர்க்காக வெளியே போயிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் கண்டினியூவாக வீடியோ அப்லோட் பண்ணுவேன். என்னோட இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.